ஹலோ நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? முக்கியமா நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான நியூஸுங்க. அதாவது நம்ம தளபதி நடிக்கும் கோட் படத்தோட ஆடியோ லான்ச் என்னைக்குன்னு சொல்லிட்டு நான் நேத்தே பேசியிருப்பேன். அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இல்ல மலேசியா நடக்க போதா அப்படின்னு நான் பேசிட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து ஏஜிஎஸ் அவங்க புரொடக்ஷன் டீம்லேருந்தே ஒருத்தர் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு சொல்ல முடியாது. என்னன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி கண்டிப்பா ஆடியோ லான்ச் நடக்க போகுதுங்க. லியோ படத்துக்கு எங்கே நடக்க போகுதுன்னா, நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இது மிக மிக பயங்கரமான நியூஸ். ஏன்னா லாஸ்ட் லியோ படத்தில் நடக்காமல் போயிடுச்சு. அது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா ஆஃப்டர் லாங் டைம் கரெக்டாக சொல்லணுன்னா புதிய கீதை அந்த படத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறாரு தளபதி கூட. ஸோ நம்மளாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம எல்லாம் யுவன் மிகப்பெரிய ஃபேனாக இருப்போம். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பாடல்கள் அதில் தீம் சாங் வேறு இருக்குது. இன்னும் நிறையா தீம் சாங் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து தளபதி வந்து அரசியல் பார்ட்டி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வரப்போகிற ஆடியோ லான்ச்சு இதுதாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரசியல் ஒரு நடிகராக வந்து அரசியல் ஸ்பீச் பேசுவார். இப்போது அரசியல்வாதி ஆயிட்டு ஒரு நடிகராக வந்து பேச போகிறாரு. ஸோ பரபரப்பாக இருக்க போது. ஸோ எதிர்க்கட்சிகள் எல்லாம் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க, என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, இந்த பாடல் வரி அப்படி இருக்குது இப்படி சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோட் படத்தோட 3rd சிங்கிள் வந்து அடுத்த வாரம் ஆகஸ்ட் 1 வரப்போகுது. ஸோ நம்ம அதையும் என்ஜாய் பண்ண போகிறோம். செப்டம்பர் படமே ரிலீஸ் ஆக போகுது. படம் வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. விஎஃப்எக்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் சொன்ன டேட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு அந்த படத்தோட ப்ரொடியூசரை சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க நியூஸ். ஸோ விஜய் ஃபேன்ஸ் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.